இந்த டீலிமிட்டேஷனில் தாவேக்கா கேம் ஆடுறாங்க. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாகவும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு கார் வேணாம், கார் இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இது போன்ற பேச்சு இருக்கு. கார் கொடுத்தா ஊழல் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு மூட நம்பிக்கை. அது ஆக்சுவலாக இங்கே ஊழல் பண்ணுறவன் எப்படி ஊழல் பண்ணுவான்? கார் கொடுத்தா மட்டும் ஊழல் பண்ண மாட்டானா? டேபிளில் வந்து ஃபைல் இருக்குது, ஊழல் ஃபைல் இருக்குது, அதை எப்போ திறக்கணும்னு எனக்கு தெரியுன்றாரு. எந்த முதலமைச்சராக அப்படி சொல்லுவாங்களா? ஃபைல் இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, அவ்வளோதான். ஓப்பனாக வந்து அப்போ நீங்கள் மிரட்டுறீங்களா? இப்போ திமுகவில் ஒரு மெச்சூர்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அது சொல்ல மாட்டார். தோழமை கட்சிகள் தாவேக்கா இடையே ஒரு அதிருப்தி அலை உருவாகிருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அது தீவிரவாத இயக்கம் எஸ்எஃப்ஐ வந்து அது ஸ்டூடெண்ட்டோட இஷ்யூக்காக போராடுற ஒரு இயக்கங்க. அதோட நீங்கள் மாணவர்கள் போராடக்கூடாதுன்னா நியாயமான இஷ்யூக்கு போராட தான் செய்வாங்க. இந்த கவர்மெண்ட்ல நீட்டு விஷயத்துக்கு போராடினவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இவங்களுக்கு நிர்வாகத்தை பற்றின சரியான ஒரு இன்னும் நாலேஜ் வரல. கடன்றது எல்லா கவர்மெண்ட்டும் வாங்குறது தான் கடன். நீங்களும் 1,24,000 கடன் வாங்க போறீங்க இந்த வருஷம். சிபிஎம்க்கும் சிபிஐயும் கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இங்கே நிறையா போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. விஜயே வந்து அணுக வேண்டிய இடத்துல இருக்காரான்றது கேள்விக்குறியாக இருக்கு. அவங்க காங்கிரஸ் வந்து என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தாவேகா தலைமை தாங்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்தியா கூட்டணியில் சேர்றதுக்கு இஷ்டம் கிடையாது தாவேகாவுக்கு. ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அசம்பிளியில் நடந்த பல விஷயங்கள் குறித்து தான் பேச போகிறோம். டீலிமிட்டேஷன், எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இது போன்ற பல விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், டீலிமிட்டேஷன் என்ன கதனே தெரியலையே சார். ஏன்னா இதற்கு முன்பு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க தாவேக்கா சார்பாக தான், நோ டீலிமிட்டேஷன் தான் சொல்றாங்க. அப்புறம் அமித்ஷாவோட மீட்டப்ல சொல்றாங்க பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, அதுதான் எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த அசம்பிளில சொல்றாங்க ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆதவும் பேசுறாரு, நிர்மல் குமாரும் பேசுறாங்க. என்னதான் தாவேக்காவோட நிலைப்பாடு டீலிமிட்டேஷன்ல? இல்லை, டீலிமிட்டேஷனில் வந்து ஃப்ரீஸ் 564 543 அதுதான் அவங்க நோக்கம். அந்த கோரிக்கை அதுதான். ஃப்ரீஸ் பண்ணுங்கள், 543 மேலே போகக்கூடாது, எண்ணிக்கை போகக்கூடாது அப்படின்றது தான். அது ஏன் போகக்கூடாதுன்னு அன்றைக்கி அவங்க தீர்மானம் கொண்டாந்த போதே சொன்னாங்க. அதாவது வந்து அமித்ஷா சொல்கிறாரு 50% மேலே கொடுப்போம் எல்லாருக்கும். இப்போ சப்போஸ் திமுக தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு 40ன்னா 20 சேர்த்து 60 கொடுப்போம், அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே, எல்லாருக்கும் 50% ஏற்றுவோம். நாங்கள் 71க்கு அப்புறம் இருக்கிற மக்கள் தொகையை கணக்கெடுக்க மாட்டோம், நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக 50% ஏற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த 50% கொடுத்தா வந்து யூபிக்கு வந்து 120 ஆகிடும், எம்பிக்கெலாம் ஏறிடும், ராஜஸ்தானுக்கு ஏறிடும். அப்படிலாம் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் மட்டும் ஓட்டு வாங்கி பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கூட நம்ம ஒத்துக்கூடாது. அதனால் இந்த 50%தை ஏமாற்றி தான் தெற்கு இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நாளைக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து தெற்கு வந்து புறக்கணிக்கப்படும், அப்போ வளர்ச்சி ரீதியாக தெற்கு புறக்கணிக்கப்படும். அதனால் நம்ம வந்து இந்த 50%லாம் ஏற்றவே அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. எந்த விதத்துலையும் டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், 543ல் ஃப்ரீஸ் பண்ணணும், அதுக்குள்ளேயே பெண்கள் இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றது தான் தாவேகாவுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட வந்து திமுகவோடது எப்படி இருக்குதுன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் ஒத்துக்கிறோம். எப்படின்னா 7.18% இப்போ 543ல் இருக்குது, 39 இருக்குது. அதுவே 850 ஆச்சு வச்சுக்கோங்க, அதில் 7.18னா ஒரு 59 வரும் வச்சுக்கோங்க. அது இருந்தது ஓகே அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு 50% ஏறுது பாருங்க அதில், அப்படின்னா அது ஓகேன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த இவங்க தாவேக்காவுக்கு என்னென்னா ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்காங்க. முதல்ல அந்த எம்பிக்கள் மீட்டிங் போட்டாங்கல்ல, அந்த எம்பிக்கள் மீட்டிங் போட்டதே எதுக்குன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு இந்த மசோதா விஷயத்தில் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. அது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ முதல்ல மேகதாத்துக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்க, இல்லாட்டி நான் கலந்துக்க மாட்டோன்ட்டு இவங்க கலந்துக்கல. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த மீட்டிங் போட்டு இவங்களை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, இல்லை வேற ஒரு ஸ்டாண்ட் இவங்க எடுப்பாங்கன்னு நினச்சா இவங்க வரவே இல்லைன்னா அடுத்த ஒரு என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் கொண்டுறாங்க. அந்த தீர்மானத்தை இவங்க கலந்துக்கிறாங்க. திமுக கலந்து என்ன சொல்கிறாங்க, உதயநிதி என்ன பேசுகிறாரு, நான் வந்து ஈவன் சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு எங்கள் ஸ்டாலின் மீட்டிங் போட்டபோது கூட நான் என்ன பேசினேன்னா 543 இருக்கிறது தான் பெட்டரு, அதுலேயே கூட நிலைநிறுத்திக்கலாம் நம்ம நம்பர்ஸை, அதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் அப்பவும் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தீர்மானத்தின் போது பேசுகிறார். பேசிட்டு இந்த தீர்மானத்தில் கடைசியாக என்ன சொல்கிறார், இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா இந்த 7.18% நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதான் நம்பர்ஸை ஏற்றினீங்கன்னா 7.18 மாறக்கூடாதுன்றார். அதுதான் அவர் சொன்னது. ஆனால் வந்து திமுக அந்த தீர்மானத்தை ஆதரித்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வெளியில எல்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து உதயநிதி 2 விதமாக பேசினார்.
அதை வந்து திமுக ஆதரிச்சு தான் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த இடத்துலையும் வந்து திமுக வந்து ஒரு செக் வைக்கிறதுக்காக தாவேக்கா எடுத்த முயற்சி அங்கேயும் ஃபெயில் ஆகிடுது. ஆக்சுவலாக 2 முயற்சி எடுத்தாங்க, 2ம் ஃபெயில் ஆகிடுது. பாஜகவோட ரொம்ப சேர்ந்து இருக்கிற மாதிரியான, அவங்க கூட ஏதோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரியும், மசோதா நிறைவேற்றத்துக்கு இவங்க அவங்களோட நெருக்கமாக போகிற மாதிரியுமா ஒரு விஷயத்தை தாவேக்கா பாஜகவை நோக்கி திமுகவை புஷ் பண்ண பார்த்தாங்க. அவங்க அந்த 2த்துலேயும் நைஸாக வெளியில் வந்துட்டாங்க. இவங்க தீர்மானம் போட்டது ஃப்ரீஸ் 543ன்னு போட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட ஆகலை. இந்த சவுத் ஜோனல் சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்கில் அமித்ஷாட்ட ஒரு பேசின பிறகு இவர் என்ன சொல்கிறாரு, 71க்கு அப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டெல்லாம் அமுல்படுத்தியத காரணத்தினாலேயே சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பனிஷ் பண்ணக்கூடாது. தேச வளர்ச்சி போன்ற விஷயங்களில் சதர்ன் ஸ்டேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையவே கூடாது. பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த பிரதிநிதித்துவத்தில் இருக்கிற அந்த விகிதம் இருக்குல்ல, அந்த விகிதாச்சாரம் குறையவே கூடாது அப்படின்றார். அது வந்து அவங்க ஏர்லியர் ஸ்டாண்டான ஃப்ரீஸ் 543 இருக்குல்ல, அதுக்கும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாதுன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 543ல் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த 7 பாயிண்ட் இந்த விகிதாச்சாரம் என்ற விஷயத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அங்கதான் அந்த கன்ஃபியூஷனே வந்தது. அந்த கன்ஃபியூஷன் வந்து அந்த கன்ஃபியூஷன் இல்லை, அது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அவங்க. நிர்மல்குமார் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு தான், மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவர். இதை கூட டீகோட் பண்ண முடியாது நம்மளால். நீங்கள் சொன்னது என்ன, 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கு மேலே போகாதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அப்படின்றீங்க. 543ல் 7.1839, அதுவே 850 ஆனால் அதே 7.18 கொடுக்குறோம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு. அப்போ அது ஏறுது இல்லை, ஏறவே நீங்கள் ஃப்ரீஸ் 543ன்ட்டு ஏறத்துக்கான ஒரு வழியை சொல்கிறீங்கல்ல. அவன் 850 வச்சு 7.18 கொடுக்கலாம்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கு 20 இடம் அதிகமாக வரும்ல. அப்போ ஃப்ரீஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன மக்களுக்கு என்ன புரியாதா? நிர்மல்குமார் தான் அவர் சொல்கிற அவர் இப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஸ்டாண்டு மாறி இருக்குது. நீங்கள் அதே ஃப்ரீஸ் 5 அமித்ஷா முன்னாடி என்ன பேசியிருக்கணும், 543 என்ற எண்ணிக்கை ஏற்றக்கூடாது, அதற்குள்ளேயே பெண்களுக்கான ரிசர்வேஷனை பண்ணுங்கள், எந்த விதத்துலையும் ஏற்றக்கூடாது, நீங்கள் எப்படி ஏற்றினாலுமே வந்து நான் நார்த்தில் இருக்கிறவங்களோட ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிலாம் பேசினீங்களா அசம்பிளியில்? அப்போ அமித்ஷாவை பார்த்துட்ட பிறகு ஏன் இது மாதிரி பேசுனீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தது? அமித்ஷாவை பார்த்த பிறகு ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினீங்க? 543ல் 7.1839 இப்போ இருக்குது, அதுதான் பர்சன்டேஜ். அப்போ அதே 7 விகிதாச்சாரம் குறையக்கூடாதுன்னா 7.18 தான்ப்பா இருக்கும், ஆனால் நம்பர்ஸ் மட்டும் ஏறும்பா, 850 ஆகிடும்பா அப்படின்னா அதுக்கு ஒத்துப்பீங்களா? அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வரீங்களா? ஃப்ரீஸ் 543லேருந்து நீங்கள் எங்கே வரீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வரீங்க. இதே மாதிரி தான் திமுகவும் முன்பு அவங்க வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது நோ டீலிமிட்டேஷன் மாதிரி பேசினாங்க. அப்படின்னா முதல்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துட்டாங்க. திமுகவுமே அது ஓகே தான். ஃபேர் டீலிமிட்டேஷன் திமுக வந்து சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு பேசும்போதே ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அது ஓகே. தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் நாங்கள் ஆதரிப்போன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றது நம்பர்ஸ் ஏறுறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ என்ன பிரச்சனைனா, நார்த்லேயும் எல்லா நம்பர்ஸ் நிறைய ஏறும் எல்லா ஸ்டேட்டுக்கும். அப்படி ஏறும்போது பிஜேபி போன்ற மாநில கட்சிகள் அங்கே ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வர்றது ஈஸி இல்லை. அப்போது இந்த டீலிமிட்டேஷனில் தாவேக்கா கேம் ஆடுறாங்க. அவங்களுக்கு எம்பிக்கள் இல்லாதனால அதை பற்றி அமித்ஷா பெருசாக கவலைப்பட மாட்டார். எதுக்கு உங்களுக்கு எம்பிக்கள் இல்லாத போது ஏன் இப்படி ஸ்டாண்டை மாற்றிட்டு இருக்காங்க? இதில் வேடிக்கை என்னென்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க ஃபேர் டீலிமிட்டேஷனில் இருந்தாங்க, அங்கே போனோன்னா ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அங்கே போனாங்க. இப்போ அவங்க மறுபடியும் வந்து இப்போ இவர் பேசின பிறகு மறுபடியும் ஃபேர் டீலிமிட்டேஷன் மாறுறாங்க. அப்போது திருமாவளவன் மாதிரி தலைவர்கள் தாவேக்கா நேற்று வந்த கட்சி தாவேக்கா சொல்கிறத கேட்டு இப்படி அப்படி ஆடிந்தாங்கன்னா அசிங்கமாக இல்லது. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாகவும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் முன்பாக இது குறித்து உத்தரவு கொடுத்திருக்காரு. அதுக்காக கார் அந்த தயாரிக்கும் அந்த அதுக்கான பணிகள்லாம் தொடங்கிடுச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு கார் வேணாம், கார் இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இது போன்ற பேச்சு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இந்த கார் கொடுக்கறது, கார் மட்டுமா கொடுக்குறாங்க, 75,000 அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க, 25,000 உதவியாளருக்கு கொடுக்குறாங்க. ஸோ 1 லட்சம் ஏற்கனவே அவங்க 1,05,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. கூட 1 லட்சம் 2 லட்சம் ரூபா அவங்க சேலரி வாங்க போகிறாங்க. இதில் 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. தாவேக்கால புதுசாக பல பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கார் வசதி இல்லாமல் இருக்காங்க, அதனால் கொடுக்குறாரு. அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, தொகுதியெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவசியமாக இருக்குன்றாங்க. ஆனால் வர புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 90% ஆட்கள் தாவேக்கால இருக்கிறவங்களே கார் வச்சுருக்காங்கன்றது தான் அவங்க அஃபிடவிட்லேருந்து எடுக்கிற விஷயங்கள. தேர்தல் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அதில் கார் இருக்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது பெரும்பாலானவர்கிட்ட கார் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே தெரியுது. அப்போது எல்லாருக்கும் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலாக அதுதான் வந்து பிரேமலதா அவர்கள் சரியாக சொன்னாங்க. ஏற்கனவே நீங்கள் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, விவசாயிகளுக்கும் நீங்கள் 100% கடன் ரத்து பண்ணலை,
ரூ. 1,00,000 கடன் வாங்கினா 75,000 ரத்து பண்ணுறீங்க. அதுவும் 2, 3 தடவை சொன்ன பிறகு போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு பண்ணுறீங்க. இந்த 25,000 மீதி இருக்கிற 25,000 நீங்கள் பண்ணலாமே. கார் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? எல்லார்ட்டையும் கார் இருக்கும். ஒருத்தர் 4, 5 காரு 2, 3 கார்லாம் கூட வச்சிருக்கவங்க இருப்பாங்க. எதுக்கு கார் கொடுக்குறீங்க? கார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல கார் கொடுத்தா வந்து ஊழல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கார் கொடுத்தா ஊழல் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு மூட நம்பிக்கை அது ஆக்சுவலா. இங்கே ஊழல் பண்ணுறவன் எப்படி ஊழல் பண்ணுவான்? கார் கொடுத்தா மட்டும் ஊழல் பண்ண மாட்டானா? ஸோ அது பிரச்சனை இல்ல. அதனால பிரச்சனை என்னன்னா வந்து இவங்க கார் கொடுக்குறதுன்றது அது ஒரு டெக் டைவர்ஷன் பாலிசி தான். அதாவது அதுக்கு முதல்ல நடந்ததெல்லாம் நீங்க பார்க்கணும். அசெம்பிளியில வந்து இவர் வந்து முக்கியமான இடத்துல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்போது, அந்த கோயம்புத்தூர் சிறுவன் அடிச்சு கொலை அந்த அமுதன் விஷயங்கள்லாம் வந்தபோது இவர் அசெம்பிளியில இல்ல. அதெல்லாம் இல்லாதபோது இவர் அசெம்பிளியில இருந்து இல்லாது, பேசாத, போய் அதுக்கு பதில் சொல்லாத, இவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லாத மத்த மந்திரிகள்லாம் பதில் சொல்லி, அது ஒரு பிரச்சனை ஆன பிறகு மறுநாள் என்ன பண்றாரு வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றாரு. பால் கொள்முதல் விலைய ஏத்துறாரு. இந்த கார் காப்பீடு ஏத்துறாரு. விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் அவர் வந்து சொல்லிட்டு போறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால இது டேக் டைவர்ஷன் மாரி ஏதோ ஒரு இடத்துல திசை திருப்பணும். அவரும் வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அதே சமயம் வந்து இந்த கார் வந்து யாருக்கு அவசியமோ அவங்களுக்கு குடுக்கறதுல யாருக்கும் ஆட்சேபணம் இல்ல. யார்ட்ட கார் இல்ல அப்படின்னு அஃபிடவிட்ல யார் கார் இல்லன்னு சொல்லியிருக்கானோ, அப்படி கார் இல்லன்னு சொன்னவங்க கூட கார் இல்லன்னு அஃபிடவிட்ல சொல்லியிருக்கலாம். வேற அவங்க பேர்ல இல்லாத இருக்கலாம். அவங்க தம்பி பேர்ல, அம்மா பேர்ல, அக்கா பேர்ல, பையன் பேர்ல யார் பேர்லயோ கார் இருக்கும் அவங்க வீட்ல. வச்சிருக்க தான் செய்வாங்க. ஆனா இந்த மாரி விஷயங்கள் வந்து இது தேவையான ஒரு பிரச்சனை வருது. திமுக வந்து கார் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாம் எங்க இதில கார் வச்சிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அது நல்ல விஷயமா இருந்தா கூட, அத கூட இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கலா பார்க்குறாங்க. தாவேக்காவும் அதையும் வந்து விமர்சனம் பண்றாங்க. அதையும் விமர்சனம் கடந்த பண்றாங்க. காலங்கள்ல இது போன்ற விஷயம் நடந்திருக்கா சார்? ஏன்னா இதுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது, ஊராட்சி ஒன்றிய தலைவர்களுக்கு இது மாதிரி கார் வழங்கப்பட்டதா? இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்ம்டா தெரியல. ஆனா அவர் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து கார் வழங்கினாரு. எப்படி வழங்கினார்னா, ஆ தொகுதி மக்கள்ட்ட நன்கொடை வாங்கி வழங்கினார். தொகுதி மக்கள்ட்ட நன்கொடை வாங்கி எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கினது உண்மை. எம்எல்ஏக்களுக்கு வந்து தொகுதி மக்கள்ட்ட வந்து நன்கொடை வசூலிச்சு எம்எல்ஏக்கு கார் குடுக்குற விஷயங்கள்லாம் கருணாநிதி பண்ணினார்ன்றது அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலா. இது நமக்கு தெரியல. ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்ப எம்எல்ஏக்களுக்கு கார் குடுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி வரப்போ, இப்போ இன்னைக்கு ஆதவர்ஜுன் என்ன சொல்றார்? யார் யார்ட்ட கார் இல்லையோ அவங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்றார். இன்னைக்கு தினந்தோறும் அவங்களோட நிலைப்பாடு மாறிட்டே மாறிட்டே இருக்கு. இருக்காரு. மாறிண்டே இருக்கு. இது ஏதோ ஒரு டீலிமிட்டேஷன்ல மாறுது. எல்லாத்துலயும் மாறிட்டே தான் இருக்கும். இப்போ இதுலயும் மாறிட்டே இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, யார்ட்ட கார் இல்லையோ அவங்களுக்கு கார் குடுக்குறோம். அதாவது உதயநிதி வந்து கார் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னபோது, அவர பார்த்து இவரு என்ன சொல்றார், உங்களுக்கு சிலருக்கு 3, 4 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால குடியிருக்காங்க அப்படின்னு உதயநிதி சொல்றார். அப்ப அரசு பங்களாவ நீங்க வேண்டான்னு சொல்லுங்கன்ற ஆங்கிள்ல அவர் பேசுறாரு ஆக்சுவலா. கார் வேண்டான்னு சொல்றீங்கல்ல, அப்ப அரசு பங்களா வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானேன்ட்டு. அதாவது இவங்க தாவேக்கா நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் ரிலே பண்றாங்கல்ல டெலிகாஸ்ட்டு, அதில வந்து திமுகவ எங்கேயாவது ஒரு இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள சங்கடப்படுத்தணுன்ற நோக்கம் தான் நெறையா தெரியுது ஆக்சுவலா. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதில் கிடையாது. ஏதாவது செந்தில் பாலாஜி வந்து மின்சார இலாக்காவ பத்தி பேசியிருந்தாருன்னா, கரூர் கம்பெனின்னு ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு விடுறாங்க. அப்புறம் பாத்ரூம்ல போய் 3 மணி நேரம் உட்கார்ந்தாரு உதயநிதின்றாங்க. அவர் உடனே கேட்டாரு, பாத்ரூம வாட்ச் பண்றதுக்கு ஒரு அமைச்சரான்னு அவரு கேட்கிறாரு. இது வந்து நேரலையில போகும்போது என்ன ஆகும்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாரி சண்டை போட்டுக்கிறது இருக்குல்ல, இது வந்து அசெம்பிளியோட டிபேட்ட இன்னும் ஸ்டாண்டர்ட் குறைக்குது ஆக்சுவலா. அவர் வந்து என்ன சொல்றாரு, என் டேபிள்ல வந்து ஃபைல் இருக்கு, ஊழல் ஃபைல் இருக்கு. அத எப்ப திறக்கணும்னு எனக்கு தெரியும்ன்றாரு. எந்த முதலமைச்சராவது அப்படி சொல்லுவாங்களா? ஃபைல் இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க அவ்வளோதான். ஓப்பனா வந்து அப்ப நீங்க மிரட்டுறீங்களா அப்ப திமுக ஆட்கள? திமுகவும் பேசாம இருக்கு அத கேட்டுட்டு. இன்னைக்கு தான் உதயநிதி வந்து என்ன சொல்றாரு, பதில் சவால் சொல்றாரு. விடுறாரு. நீங்க ஆக்ஷன் எடுங்கன்றார். நேத்து முந்தானத்துலாம் திமுக சைலன்ட்டா இருந்தது. அவர் சொல்லும்போது சைலன்ட்டா இருந்தது. இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு மெச்சூர்டு சீஃப் மினிஸ்டரா இருந்தா அது சொல்ல மாட்டார். அவரு விஜய் பேசுறதே இல்லன்னு நம்ம சொல்றோம். பேசினா எப்படி பேசுறாரு ஆக்சுவலா? இது வந்து ஒரு சிஎம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்ப திறக்கணுமோ அப்ப திறப்பான்னா, எதுக்கு இதுன்னு நாள் நேரம் பார்த்து ஜோசியர கேட்டு முடிவு எடுப்பீங்களான்னு உதயநிதி கேட்கிறாரு. ஜோசியர கேட்டா இவரு உடனே ஆரம்பிச்சு மஞ்சள் துண்டு ஜோசியர கேட்டு போட்டான்னு இவரு உடனே நிர்மல்குமார் சொல்றார். எங்க போறது டிபேட் ஆக்சுவலா? நீங்க ஊழல் ஃபைல் இருக்குன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அசெம்பிளில சொன்ன விஷயம் எல்லாம் ஆதாரத்தோட என் டேபிள்ல காத்துட்டு இருக்கு திறக்கிறதுக்குன்னா, அப்படிலாம் எந்த சீஃப் மினிஸ்டரும் எதுவும் சொன்னதே கிடையாதுங்க. அதாவது பேசலேன்னு நம்ம வருத்தப்படுறோம். பேசினா எப்படி பேசுறார்? என்ன பண்றது? ஒரு தோழமை மெச்சூரிட்டி இருக்கணும் பேச்சுல. தோழமை கட்சிகள தாவேகா, விஜய் எப்படி அணுகுறாரு? ஏன்னா சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை, குஜிலியம்பாறை சுற்றறிக்கை தொடர்பா. அவருமே அங்க என்ன பேசியிருக்காருன்னா, அதிகாரிகள் மேல தான் தப்பு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் எங்கேயும் குறிப்பிட்டு பேசல. இது சம்பந்தமா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறாரு. சிபிஎம் ஒரு அதிகார வர்க்கத்தின் ஆட்சி அப்படின்னும் குறிப்பிடுறாரு. ஏற்கனவே ஆளூர் ஷானவாசும் ஒரு கடுமையான விமர்சனத்த வைக்கிறாரு. அப்போ தோழமை கட்சிகள் தாவேகா இடையே ஒரு அதிருப்தி அலை உருவாகிருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதிருப்தின்றத விட அதிகாரிகள்ன்றதுல வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்கும். அந்த சீஃப் செக்ரட்டரி இருக்காரு. ம். அவர் வந்து பாஜக கவர்மெண்ட்னால எலக்ஷன் சமயத்துல நியமிக்கப்பட்டவர்.
எலெக்ஷன் சமயத்தில் ஒருத்தர் நியமிக்கிறாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆளாக தான் இருப்பாங்க. அவங்க பிஜேபிக்கு வேண்டியவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இவர் பதவி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. அந்த தலைமைச் செயலாளருக்கு விஜய் பதவி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. அப்போ அவர் தான் தீர்மானிக்கிறார். அவர் கோட்டையில் பல பேர் சொல்கிறாங்க அவர் சீஃப் செக்ரட்டரியை தவிர வேறு யாரும் மீட் பண்ணுறதில்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ சீஃப் செக்ரட்டரி தான் வந்து இந்த சர்க்குலருக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடதுசாரிகள் நடத்துகிற எஸ்எஃப்ஐ நடத்துகிற போராட்டத்தில் மற்ற மாணவர்கள்லாம் கலந்துக்கூடாது, அதை வந்து நம்ம காவல்துறையோட ஒரு கூட்டு கமிட்டியெல்லாம் போட்டு அதை ஆராயணும், தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு 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 அமைப்பை குறிப்பிட்டு அந்த அமைப்பு போராட்டம் நடத்தினா நீங்கள் போய் கலந்துக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சர்க்குலர் வந்து யாருமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதுதான் தீவிரவாத இயக்கம் எஸ்எஃப்ஐ. எஸ்எஃப்ஐ வந்து அது ஸ்டூடெண்ட்டோட இஷ்யூக்காக போராடுற ஒரு இயக்கங்க. அது தீவிரவாத இயக்கமாக அது. அதோட நீங்கள் மாணவர்கள் போராடக்கூடாதுன்னா நியாயமான இஷ்யூக்கு போராட தான் செய்வாங்க. இந்த கவர்மெண்ட்டில் நீட்டு விஷயத்துக்கு போராடினவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? மோசமாக தானே ஹேண்டில் பண்ணீங்க. அவங்க எங்கே போய் போராடினாங்க? கடைசியில் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே தானே போராடினாங்க. நீங்கள் வந்து பொது இடங்களில் அவங்கள போராட அனுமதிச்சிங்களா? அது விடுங்க. திராவிடர் கழகம் நீட் சம்மந்தமாக ஒரு இருசக்கர வண்டி இதில் பிரச்சாரம் போகணுன்னு பார்த்தாங்க. நீங்கள் கோட்டை திராவிட இயக்கத்தோட பெரியார் தடலுக்கு உள்ளே பூந்து தடுத்து நிறுத்தினீங்கல்ல. அப்புறம் இப்போ கோர்ட் அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல. ஏன் இந்த அடக்குமுறை ஏன்னு கேட்குறேன். நீங்களும் நீட்டு வேண்டாம் தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ யார் சொல்லி இதை பண்ணுறாங்க? போலீஸ் உங்கள் கீழே தானே இருக்குது. அப்போ போலீஸ் வந்து இதை பண்ணும்போது அதுக்கு பொறுப்பு யார்? நீங்கள் தானே. 2 பசங்க இறந்து போகிறாங்க. அது போதை மருந்து விஷயத்தில் மோதலான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பதில் சொல்ல வேண்டியது யார்? நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வச்சிங்க திமுக கவர்மெண்ட் மேலே? பாலியல் வன்முறையை வச்சிங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சிங்க, கொள்ளையை வச்சிங்க, கடன் பிரச்சனையை வச்சிங்க, காவல் மரணங்களை வச்சிங்க. எல்லாமே இந்த 3 மாதத்தில் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. ஆனால் அவங்க சார்பாக சொல்கிறது இதெல்லாம் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சார்பாக அவங்களும் திமுக அதான் சொன்னாங்க. நாங்களும் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். நாங்கள் வந்து அப்போவே வந்து நாங்கள் இந்த சென்னை போலீஸ் கமிஷனில் போட்டு போதை தடுப்பு இதெல்லாம் பிரிவெல்லாம் ஆரம்பித்தோம். அதான் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது எவன் தப்பு பண்ணாலும் நம்ம கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி தண்டனைலாம் வாங்கி கொடுத்தோன்னு அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம பாயிண்ட் என்னென்னா இவங்களுக்கு நிர்வாகத்தை பற்றின சரியான ஒரு இன்னும் நாலேஜ் வரல. கடன்றது எல்லா கவர்மெண்ட்டும் வாங்குறது தான் கடன். நீங்களும் 1,24,000 கடன் வாங்க போகிறீங்க இந்த வருஷம். அதை போய்ட்டு நீங்கள் பெருசாக ஒரு பூதாகாரமாக அதை பிரச்சாரம் பண்ணீங்க. கடலில் இன்னும் தமிழ்நாடே மூழ்கி போன மாதிரி நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. இன்றைக்கி அப்போ ஏன் நீங்கள் கடன் வாங்குறீங்க? நாம் கேட்குறது என்னென்னா ஒரு உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது ரொம்ப தெளிவாக எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குது. தோழமை கட்சிகளுக்கு வந்து சிபிஐ சண்முகம் அவர்கள் வந்து அவரெல்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் பேசினார். இதுக்கு முன்னாடி அந்த அதிமுகலேருந்து ஆட்கள் இருக்கிற விஷயத்தெல்லாம் குதிரை பேரெல்லாம் நடக்கூடாதுலாம் பேசினார் அவர் ஆக்சுவலாக. ஸோ பல விஷயங்கள் அவங்களும் வந்து ஒரு கண்டன குரல்லாம் கொடுக்குறாங்க. வீரபாண்டியனும் கொடுக்குறாரு, அவரும் கொடுக்குறாரு. ப்ராபபிளி வந்து நேரடியாக வந்து விஜயை குற்றஞ்சாட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆதரிக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த சர்க்குலருக்கு வந்து யார் பொறுப்பு? எனக்கு தெரிஞ்சு உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் பொறுப்பு. ஒருவேளை சிஎம் கூட நான் போகல. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு இதுக்கு. அங்கே காங்கிரஸ் வந்து ஜென்சி போராட்டத்தை ஆதரிக்குது. இங்கே நீங்கள் எப்படி ஒரு சர்க்குலரை உங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் டிபார்ட்மெண்ட்டில் விடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்புறம் தெரிஞ்ச பிறகு மாற்றுறீங்க. அப்போது ஒன்று ஒத்துக்கோங்க, அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாத விட்டாங்கன்றதை ஒத்துக்கோங்க. இல்லை நாங்கள் சொல்லி தான் விட்டோன்றதை ஒத்துக்கோங்க. எய்தர் திஸ் ஆர் தட். இதற்கு முன்பு முதலமைச்சர் விஜய் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போறாரு, உதாரணத்துக்கு இப்ப டி.கே. சிவகுமாரை சந்திக்க போறாரு அப்படிங்கறதுமே நமக்கு தகவலா தான் வந்துச்சு. எதுவுமே அவங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வரல. கசிய விட்டாங்க. இப்ப இங்கேயுமே அதுதான் நடக்குதா? ஆமா, இப்போ வந்து இது வந்து உண்மையிலேயே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லி தான் அது விட்டாங்களா, இல்லை சீஃப் செக்ரட்டரி சொல்லி தான் விட்டாங்களா, அதெல்லாம் தெரியல. இது வந்து ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. ஆனால் சிபிஐ சண்முகம் அவருக்கு வந்து நேரடியாக முதல்வர் குற்றச்சாட்டுறதுக்கு அவர் யோசிக்கிறார். கொஞ்சம் யோசிக்கிறார். நம்ம ஆதரிக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார். அவங்க கூட்டணியிலையும் சேரல. இந்தியா கூட்டணியிலையும் இந்த கூட்டணியிலும் அவங்க சேர மாட்டேன்ட்டாங்க. அதிகாரத்துலையும் பங்கு பெற மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் தனியாக தான் இருப்போன்ட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம் கவர்மெண்ட்டில் சிபிஎம்க்கும் சிபிஐயும் கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இங்கே நிறையா போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க உளவுத்துறை ஏதாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதை வச்சு கூட அவங்க இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சர்க்குலர் வந்திருக்கலாம். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள்லாம் போராட்டத்தில் ஜென்சி போராட்டத்துலேயும் எஸ்எஃப்ஐலாம் கலந்துனாங்கல்ல. அதனால் ஒருவேளை மத்திய உள்துறையிலேருந்து கூட சர்க்குலர் வந்திருக்கலாம். ஆனால் இதில் உண்மை நிலை தெரியல. மத்திய அரசுலேருந்து ஒரு சர்க்குலர் வந்து அதை பேஸ் பண்ணி சீஃப் செக்ரட்டரி அங்கே ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கு லெட்டர் அனுப்பிச்சாரா? அதை வச்சு காலேஜ் எஜுகேஷன் டைரக்டர் எல்லா கல்லூரிக்கும் அனுப்பிச்சாரா? இல்லை இங்கே இருக்கிற உயர்கல்வித்துறையை சொல்லி அனுப்பிச்சாரா? இல்லை முதல்வர் நாலேஜுக்கு போயிட்டு அது வந்துதா? எந்த காரணத்தினால இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணப்பட்டது? அதிகாரிகள் தானே இஷ்யூ பண்ணாங்களா? அமைச்சர்கள் சொல்லி இஷ்யூ பண்ணாங்களா? இதுக்கெல்லாம் சரியான விடை தெரியாதனால சண்முகத்துக்கு வேறு வழி இல்லை. அதனால் அதிகாரிகள் மேலே பழியை போட்டு இது அதிகாரிகள் தான் சதி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவருக்கு உறுதியாக வந்து
உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் அது நடந்ததுன்னா அந்த கோப்பு எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். சர்க்குலர் கோப்பு இருக்குல்ல, அது யாராவது ஆர்டிஐயில் வாங்கி ஏதாவது கேட்டாங்கன்னா, யார் ஆர்டர் போட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஒரு அந்த கோப்பில் அந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வெளியில் விட மாட்டாங்க. இனிமேல் வெளியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் சண்முகத்துக்கு வேறு வழி இல்லை, நேரடியாக சிஎம் குற்றம் சாட்டுறதுக்கு யோசிக்கிறார். தோழமை கட்சிகளினுடைய தலைவர்களுக்குமே முதலமைச்சர் விஜய் அப்ரோச்சபிளா இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்கணுமா? ஏன்னா இதற்கு முன்பு கடந்த காலங்களா நம்ம பார்த்திருக்கோம். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பிரச்சனை, ஒரு கோரிக்கை, எங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை போய் நேர்ல சந்திக்கிறாங்க. மனு கொடுத்தது எல்லாமே கடந்த காலங்கள பார்த்திருக்கோம். ஆனா இப்போ வந்து அது மாதிரியான எந்த சினாரியோவும் பார்க்க முடியல. கடைசியா அவர்கள் போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்ததோட சரி. பெரும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கலையே, அதனால நான் கேட்கிறேன் இந்த கேள்வி. இல்லை, அங்கே வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி போடணுங்க. அவங்க போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ இவங்க அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்காங்க. யார்? வன்னியரசு திரும்ப விசிகா பங்கு பெற்றிருக்கு, ஐயுஎம்எல் பங்கு பெற்றிருக்கு, காங்கிரஸ் பங்கு பெற்றிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பங்கு பெற்றிருக்கும்போது ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி போனோம். இது கூட்டணி கவர்மெண்ட் தான். அது தாவேக்காவுடைய எக்ஸ்க்ளூசிவ் கவர்மெண்ட் கிடையாது. இது கூட்டணி அரசு. அப்போ கூட்டணி அரசுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வேணும். அந்த எந்தெந்த கட்சிகள் சப்போர்ட் பண்ணுது, எந்தெந்த கட்சிகள் உள்ள அதிகாரத்தில் இருக்கோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு கமிட்டி ஒன்று தேவை. அந்த ஒருங்கிணைப்பு கமிட்டியில் பேசணும் ஆக்சுவலாக. அப்போ எது முடிவுகள் எடுக்கிறத பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மக்கள் வந்து இது கொடுக்கல, மெஜாரிட்டி கொடுக்கல. அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவலாக மெஜாரிட்டி இருந்தாங்க, எடுத்தாங்க. அது அவங்க தான் பொறுப்பு அதுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து 107 இடங்கள் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு 117 இடங்கள் தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணி கட்சிகளோட தயவு தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க. அப்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே நீங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு கூட இல்லை, குறைஞ்சபட்சம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலைமையாவது இருக்குது. சொல்லவாது செய்யணும். இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்காவது கூடணும். நீங்கள் எல்லா ஆளுங்கிட்ட அந்த ஆதரிக்கிற கட்சிகள், பங்கு பெற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சி தலைவரோட ஒரு மீட்டிங்காவது நீங்கள் நடத்தணும். அதெல்லாம் இவங்க நடத்துகிற மாதிரியான ஐடியா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விஜயே வந்து அணுக வேண்டிய இடத்துல இருக்காரான்றது கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் அணுக வேண்டிய இடத்துல இருக்காருன்னு. அவர் அசம்பிளியில் வராரு, உட்காராரு, 10லேருந்து 5 வரையும் இருக்கார், போகிறாரு, அதெல்லாம் கரெக்டு. சனி ஞாயிறு எல்லாரும் மாதிரி லீவ் எடுத்துக்கிறார், அதெல்லாம் கரெக்ட். அவர் வேலையை பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் கரெக்டு. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்க. இது தாவேக்கா அரசாங்கம் இல்லை, தாவேக்கா கூட்டணி அரசாங்கம் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்னா ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டியை நீங்கள் போட்டால் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ சண்முகம் பேசுகிறாருல அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. கோவளத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்ப வந்து இந்த கூட்டணிக்கான பெயர் வைக்கப்படும், ஒருங்கிணைப்பாளர்லாம் அறிவிக்கப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது குறித்து இப்ப யாரும் எதுவும் பேசல. தாவேகா பேசாம இருக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனா அவங்களோட கூட்டணியில இருக்கிற விசிகா, சிபிஐ, சிபிஎம் கட்சிகளுமே ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? அவங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. தாவேக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா தலைமை தாங்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்தியா கூட்டணியில் சேர்றதுக்கு இஷ்டம் கிடையாது தாவேக்காவுக்கு. அதனால் வந்து இந்த அவங்களோட கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் வந்து நடக்க மாட்டேங்குது. அதனால் ஏன்னா காங்கிரஸ் இந்த விஷயத்தையும் மறுபடியும் வச்சுட்ருக்காங்க. தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும். அது தலைமை தாங்கினா வந்து விஜய்க்கு சங்கடமான விஷயம், பிஜேபி கோச்சிக்கும். அதனால் யோசிக்கிறார். நன்றி. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.